இப்ப நம்முடைய புதிய தலைவராக சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவங்க அறிவிக்குது. அண்ணன் தருண்சுக் அவர்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா அவர்களுக்கு அந்த சான்றிதழையும் அவர் வெற்றி பெற்றதற்கான அந்த சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய மாநில தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்கள் கட்சியினுடைய உறுப்பினர் துண்டை அணிவித்து திருப்பதி ஏழுமலையானுடைய பிரசாதத்தை அளிக்க இருக்கின்றார்கள். அவருடைய பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். இந்த கட்சியை சிறப்பாக அவர் வழிநடத்தி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை அவர் ஆட்சி மன்றத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக பிரசாதத்தை கொடுக்க இருக்கிறாங்க. எல்லாரும் எந்திரிச்சு நின்று கரகோஷத்தோடு அவரை வரவேற்று அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, பாரத் மாதா கி. ஐந்து வாங்கண்ணா அப்போ வயசு பார்த்தா அண்ணாமலைஜி அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு தனிப்பட்ட முறையிலே நண்பராக இருந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்திலே தொழில்துறை அமைச்சராக அவர்களுடைய மந்திரி சபையில் இருந்து பணியாற்றிய அரசியலிலே நீண்ட அனுபவம் கொண்ட திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைய தினம் மாநில தலைவராக பொறுப்பேற்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அதிசயமான பார்ட்டி. பிஜேபி
மாநில தலைவர், floor leader of assembly, looking very simple but very tactful politician, newly elected president of Tamil Nadu Bharatiya Janata Kachhi, Sri Nayanar Nagendran ji, our Singham, Munnal president, Anna Malai ji, தமிழக அரசியலில் ஒரு நிகழ்வின் போது அன்றைய தினம் கலைஞர் சொன்னார், நெல்லை எப்பவுமே நமக்கு தொல்லைதான் என்று சொன்னார். ஆக நெல்லையிலிருந்து திமுகவிற்கு ஒரு தொல்லை புறப்பட்டு வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இங்கே இதற்கு முன்னால் பல தலைவர்கள் பணியாற்றி இருந்தாலும் தம்பி முருகன் உட்பட, மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட இங்கே முன்னாள் தலைவர்கள் என்று அவர்களின் நான் உட்பட இங்கே இருக்கிறோம். ஆனால் முன்னாள், அதாவது இன்கம்பென்ட், உடனே இருந்த முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்களை பற்றி ஒன்று சொல்லி ஆக வேண்டும். எல்லோரும் சொன்னார்கள் இன்று ராமநவமி என்று சொன்னார்கள், அனுமன் ஜெயந்தி என்றால் நமக்கும் அவர்களுக்கும் தேதி மாறி வருகிறது. ஆனால் கம்பராமாயணத்தில் ராமனை பற்றி கம்பன் சொல்லும் பொழுது சொல்லுவார், ராமனின் முகம் ஓவிய தாமரை போல் இருந்ததாம். எப்பொழுது? ஏனென்றால் தாமரை என்றால், உண்மையான தாமரை என்றால் வாடிவிடும். அதனால் ஓவிய தாமரை போல் இருக்கும், எப்பொழுதும் வாடாமல். எப்பொழுது என்றால், நீ அரசாள வேண்டும் என்று சொன்னாலும் அதே நிலை இல்லை, நீ இப்பொழுது அந்த வாய்ப்பு இப்பொழுது உனக்கு இல்லை என்று சொன்னாலும் அதே நிலை. ஆக காட்டுக்கு போவென்றாலும் இல்லை, அரசால் என்றாலும் ஒரே நிலையில் ராமன் இருப்பான். அதே போல தம்பி அண்ணாமலை அவர்கள் இன்று ஒரு மிகப்பெரிய கடமையை ஆற்றி ராமராஜ்யம், கிராம ராஜ்யம் தான் ராமராஜ்யம் என்று சொல்வார் மகாத்மா காந்தி. ஆக அந்த கிராம ராஜ்யத்தை, ராம ராஜ்யத்தை படைப்பதற்காக தமிழகத்தில் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஒன்று கூடி இருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம அன்பு தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வைக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஒரு புயலாக வந்து தமிழகத்திலே தாமரையினுடைய வேகத்தை எடுத்து காட்டினார். இன்று அந்த புயல் தன்னுடைய வேகத்தை இன்னொரு திசைக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே தமிழகத்திற்கு ஒரு நல்ல ஒரு தென்றலை கொடுத்திருக்கின்றார், பொதிகை தென்றலை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களை கொடுத்திருக்கின்றார். கருணாகராஜ் ஓகே ஓகே சார். எல்லாவற்றிற்கு மேலாக என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய மூலமாக தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் நடந்தே பயணம் செய்து இந்த கோபுரத்தை கட்டி முடித்தது மட்டுமல்ல, இப்பொழுது அது எல்லா கோபுரத்திற்கு மேலே கலசங்களையும் வைத்திருக்கிறார்கள் நமது அண்ணாமலை அவர்கள். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அந்த கோபுரத்துக்கு கலசன் மேல வைத்திருக்கிறார்கள். கும்பாபிஷம் மட்டும்தான் நம்ம செய்யணும். அவன் பாரு எங்க ஜம்ப் பண்ணி போறான் பாரு.
சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் அம்பத்தூர் ஜி பாஸ்கர் அவர்கள் மாநில தலைவர்களுக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். அதே போன்று நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் மாலை அணிவித்து சால்வை அணிவிக்கிறார்.